திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார். ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சல, நான் சொல்றத நீ செய். இங்க வா. ஜானி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுடுவேன், கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் என்ன விட்டுடு. உங்க ஆளுங்க இதை உரைச்சு கொண்டு தான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கடந்து சாகு. கள்ளச்சாராயை காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. டிரைவர், நீ கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்துடுறேன். வந்துடுறேன்ப்பா.
இதையா? நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். டிரைவர் டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா, வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க நீ. சரியான அழுப்பா இல்ல. வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. எஸ்கியூஸ் மீ, நான் Yes. லாயர் ராஜசேகர பார்க்கணும். Have you an appointment? ஐ எம் சாரி, பட் ஸ்டில் நான் அவருடைய பழைய ஃப்ரெண்டு. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. மே ஐ கம் இன்? Come in. Hey, நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்னை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே. ஐ எம் சோ ஹாப்பி. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So, come on, sit down. தேங்க்யூ. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு, செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆஷிஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், வாட் மேன் நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்னப்பா அது? உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல, அதை காப்பாத்துற வைக்கிறேன். அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. ஓ, இந்தாங்க சார். தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களுக்கு அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்வு தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே, இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டோம். சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தை
திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. யார் நீங்க? அண்ணி என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ, ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பார்த்திருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னே பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கத்தான். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா. இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னாள் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்குது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் போல தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்போ கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாலே கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரியே வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா, ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறான். அவனை நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாகணும். ராமநாதன், மஞ்சுவுக்கும் ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்.